நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஜவார் இருந்து வரேன். என்ன படிக்கிறீங்க? டிப்ளமா டிபிடிஎம். ஓகே, நீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓ, பிஎஸ்சி பயோடெக். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் அப்போலோ காலேஜ். அப்போலோ காலேஜ். ஓகே அப்போலோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி. ஓகே, எல்லாருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க. ஓகே, என்ன காஸ்ட் ஆகும்? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்போலோ படிச்சு முடிக்க என்ன செலவாகும்? எல்லாமே அகர மூலியம் பாத்துறாங்க. சூரியனா அகர மூலமா அகர படிக்கிறீங்க. மூலியம் படிக்கிறோம். ஓகே, எல்லாமே சூரியனா தான் படிக்கிறாங்க. நீங்க? நானும் அதே தான் அகர மூலியமா தான் படிக்கிறேன். எல்லா பீஸும் சூரியனா தான் பார்த்தேன். பஸ் பீஸ்ல இருந்து எல்லாமே பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் எல்லாமே. எல்லாமே. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ வருஷத்துக்கு 1 lakh பே பண்ணி 1 lakh கம்மியா ஒரு 10,000 தான் கம்மியா கட்டி படிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம சூரியஸ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சிருக்காரு. எல்லாருமே agree. இப்போ வந்து படிக்க 12th முடிச்சுட்டு படிக்காத பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்து நல்லா எடுத்துட்டு வந்து செலவு பண்ணி படிக்க வைக்கிறார் சூர்யாண்ணா. தங்குற செலவுல இருந்து சாப்பாடு செலவுல இருந்து ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் அண்ணாவை பார்த்து எல்லாமே அகரம் ஃபவுண்டேஷன் பார்த்து படிக்க வைக்கிறார். எங்களை எல்லாம் சூர்யானா படிக்க வைக்கிறோம். அகரம் ஃபவுண்டேஷன். எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க? நீங்க அகரம் ஃபவுண்டேஷன் கான்டாக்ட் பண்ணீங்களா இல்ல அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்க? ஊரை தேடி வந்தாங்க அவங்க. இப்போ அவங்களே ஸ்கூலுக்கு உங்களுக்கு தேடி வாலண்டரி வந்து நம்ம ஸ்கூல்ல ஈவெண்ட் நடத்துவாங்க, செலக்ஷன் ப்ராசஸ் வைப்பாங்க. அதுல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி போடுவாங்க. எழுதி போட்டதுல ஒரு 500 பேரு ஒரு அந்த மாதிரி எடுப்பாங்க. அதுலதான் எங்களுக்கு சீட் வாய்ப்பு வச்சு. ஓகே, ஸோ நீங்க பிடிச்சதுதான் படிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களா தான் செலக்ட் பண்ணி படிக்கிறீங்களா? நாங்க எந்த கோர்ஸ் திறமையை கேட்கறோமோ காலேஜ் நீங்க கேட்கற காலேஜ் தான். கேட்கற காலேஜ் நம்ம பிடிச்ச கோர்ஸ். நீங்க பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை பிடிச்ச காலேஜ்ல படிக்கீங்க. அகரம் ஃபவுண்டேஷன் அதை ஆஃபர் பண்ணிடுறாங்க. ஓ, இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? ஆமா ப்ரோ. ஹாப்பி. நல்லா படிப்பு நானே எதிர்பார்க்கல. வீட்டுல ஃபீஸ் கட்டுவாங்களே தெரியல. வீட்டுல கேட்டதுக்கு படிக்க வைக்கலாம் முடியாதுப்பா, பேசாம என் கூடயே வந்துருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து இவங்க பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கையா இருந்துச்சு.